நம்மள நெறைய பேருக்கு ஒரு 60 வயசு நெருங்கும்போது மனசுல ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். நம்ம கண் பார்வை அப்படியே இருக்குமா இல்ல மெதுவா மங்க ஆரம்பிச்சிடுமான்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? இத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேசப் போறோம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் எங்கோ ஒரு ஓரத்துல ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு, சரிதானே? கண் பார்வை மங்குறதுங்கிறது வயசானாலே வரக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல நம்மளே தெரியாம செய்யற சில தவறுகளால நாம தான் இத வேகப்படுத்துறோமா? வாங்க, இதுக்கான விடைய நம்ம சேர்ந்து தேடலாம். முதல்ல வயசாகும்போது வரக்கூடிய இந்த கண் பிரச்சனைய பத்தி பேசலாம். உண்மை என்னன்னா, வயசாக ஆக பார்வை மங்கிடுமோங்கிற பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதுவும் சரி, இது தவிர்க்க முடியாதது, வயசானா இதெல்லாம் சகஜன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா உண்மையிலேயே இதுதான் விதியா? இல்ல இத மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? யோசிச்சு பாருங்க. காலையில தூங்கி எழுந்ததும் கொஞ்ச நேரத்துக்கு பார்வை மங்கலா தெரியறது, இல்லன்னா கண்கள் ரொம்ப வறண்டு போய் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கிறது. ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டும்போது எதிர்த்தாப்புல வர்ற வண்டியோட லைட்டு கண்ணை அப்படியே கூச வைக்கிறது. இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு நடந்திருக்கா? நம்மள பலரும் இதெல்லாம் சாதாரணந்தான்னு விட்டுடுறோம். ஆனா இது வெறும் அறிகுறிகள் இல்ல, நம்ம கண்கள் நம்ம கிட்ட உதவி கேக்குதுன்னு அர்த்தம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் வயசானாலே கண்டிப்பா வந்தாகணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆச்சரியமா இருக்கா? உண்மைதான். நம்ம வாழ்க்கை முறையில, நம்ம பழக்க வழக்கங்கள்ல செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா இத நிச்சயமா தடுக்க முடியும். அந்த சக்தி நம்ம கையில தான் இருக்கு. சோ இனிமே வயசாயிடுச்சுன்னு காரணம் சொல்றதை விட்டுட்டு இதை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வு இருக்கா? அதுவும் இயற்கையான தீர்வு? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு தான் நம்ம இயற்கையின் சிறிய கவசம்னு சொல்றோம். இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கவசம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அந்த சக்தி வாய்ந்த கவசம் வேற எதுவும் இல்ல, சியா விதைகள் தான். ஆமா, நீங்க கேள்விப்பட்டதுதான். பாக்குறதுக்கு சின்னதா கடுக போல இருந்தாலும் இத வெறும் ஒரு உணவுப் பொருளா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு இயற்கை மருந்து மாதிரி. இதுக்குள்ள ஒமேகா 3 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நார்ச்சத்துன்னு நம்ம கண்களுக்கு தேவையான அவ்வளவு சத்துக்களும் ஒரு பொக்கிஷம் மாதிரி அடங்கியிருக்கு. சரி, சியா விதைகள் நல்லது, கண்ணுக்கு ஒரு கவசம்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த சின்ன விதை எப்படி நம்ம கண்களை பாதுகாக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வாங்க அது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இதுல ஹீரோ ஒமேகா 3. இத நம்ம கண் நரம்புகளுக்கு கிடைக்கிற ஒரு உயிர் ரத்தம்னே சொல்லலாம். அதாவது இது என்ன பண்ணும்னா, நம்ம கண்ணோட ரொம்ப முக்கியமான பகுதியான விழித்திரைக்கு, அதாவது ரெட்டினாக்கு ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கி அங்க இருக்கிற செல்கள் எதுவும் டேமேஜ் ஆகாம பாத்துக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம கண்ணுக்குள்ள ஒரு இன்டர்னல் சர்வீஸ் பண்ற மாதிரி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இத நம்ம கண்ணுக்கு ஒரு பர்சனல் பாடிகார்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம தினமும் வெளியே போகும்போது புகை, மாசு, அப்புறம் சூரியனோட யூவி கதிர்கள்னு நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம் இல்லையா? இதனால நம்ம உடம்புக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சில கெட்ட எதிரிகள் உருவாகும். அவங்க வேலை என்னன்னா, நம்ம செல்களை கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்துறது தான். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பாடிகார்ட்ஸ் அந்த எதிரிகளை அழிச்சு நம்ம கண் செல்களை பாதுகாக்கும். மூணாவதா, கண் வறட்சிக்கு இது ஒரு அருமையான தீர்வு. வயசாக ஆக கண்கள் சீக்கிரமே ட்ரை ஆகி ஒரு மாதிரி உறுத்தலாவும் எரிச்சலாவும் இருக்கும். சியா விதையில இருக்கிற இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் நம்ம கண்ணுக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சு கண்ணீர் உற்பத்திய பேலன்ஸ் பண்ணும். இதனால அந்த கண் எரிச்சல், சோர்வெல்லாம் நல்லாவே குறையும். நாலாவதா, ஒரு இன்டைரக்ட் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை. குறிப்பா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு முக்கியம்னு நல்லாவே தெரியும். ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருந்தா அது நேரடியா கண்ணுல இருக்கிற சின்ன சின்ன ரத்த நாளங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். சியா விதையில இருக்கிற அந்த நார்ச்சத்து நம்ம ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்க ரொம்பவே உதவுது. இதனால நம்ம கண்கள் மறைமுகமா ஒரு பெரிய ஆபத்துல இருந்து பாதுகாக்கப்படுது. சரி, இப்போ அறிவியல் ரீதியா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. நிஜ வாழ்க்கையில இது வேலை செய்யுமா? ஒரு உண்மையான அனுபவத்தை கேட்டா நமக்கு இன்னும் நம்பிக்கை வரும் இல்லையா? வாங்க ஒரு நிஜ வாழ்க்கை கதைய பாப்போம். இது நாம இவ்ளோ நேரம் பேசினதுக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா இருக்கும். 65 வயசான திரு ராமசாமி, அவரோட அனுபவத்தை கேளுங்களேன். அவரும் நம்மள பலரையும் மாதிரி கண் வறட்சி, கண்ணுக்குள்ள ஒரு மாதிரி அழுத்தம்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போதான் ஒரு சின்ன பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. என்ன தெரியுமா? தினமும் ஒரே ஒரு ஸ்பூன் சியா விதை, அவ்வளோதான். ஆனா அதை தொடர்ந்து 3 மாசம் செஞ்சிருக்காரு. அந்த 3 மாசத்துல அவரோட பிரச்சனைகள்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை அவரே உணர்ந்திருக்காரு. பாருங்க, திரு ராமசாமியோட கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். இது ஏதோ ஒரே நாள்ல நடந்த மேஜிக் கிடையாது.
இது தொடர்ச்சியான முயற்சியோட விளைவு. சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை நாம தொடர்ந்து செய்யும்போது தான் அது பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி தான் ரொம்ப முக்கியம், வேகம் இல்ல. சரி, கதை கேட்டாச்சு, அறிவியல் புரிஞ்சாச்சு. இப்ப நாம என்ன பண்ணலாம்? இவ்ளோ நேரம் நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நாளைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரது? இதோ உங்களுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான செயல் திட்டம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். பாருங்க, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சியா விதையை எடுத்து 1 கப் தண்ணியில ஊற வச்சிடுங்க. அது இரவு முழுக்க ஊறட்டும். காலையில எழுந்ததும் முதல் வேலையா வெறும் வயித்துல அதை குடிச்சிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அது அப்படியே குடிக்க பிடிக்கலன்னா கவலைப்படாதீங்க. நீங்க குடிக்கிற மோர்லயோ இல்ல பழச்சாறு ஸ்மூதிஸ்லயோ கலந்து கூட குடிக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. ஒரே நாள்ல 4 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அப்புறம் 1 வாரம் சாப்பிடாம இருக்கிறத விட தினமும் 1 ஸ்பூன் ஆனா விடாம சாப்பிடுறது தான் 1000 மடங்கு நல்லது. சோ அளவை விட தொடர்ச்சி தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மிக முக்கியமான நினைவூட்டல், நல்ல கவனிங்க. இந்த சியா விதைகள்ங்கிறது ஒரு தடுப்பு நடவடிக்கை, அதாவது ஒரு பிரிவென்டிவ் ஷீல்டு மாதிரி தான். இது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற கடுமையான கண்ணோய்களுக்கான சிகிச்சை கிடையாது. அது மட்டும் இல்ல, இது ஒருபோதும் உங்க டாக்டரோட ஆலோசனைக்கு மாற்று கிடையாது. எந்த பிரச்சனைனாலும் முதல்ல மருத்துவரை அணுகிறது தான் சரி. நாம இன்னைக்கு இவ்ளோ நேரம் பேசினதோட ஒரே ஒரு சாராம்சம் இதுதான். நாளைக்கு நீங்க பார்க்க போற இந்த உலகம் இன்னைக்கு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளோட விளைவுதான். உங்க கண்களோட ஆரோக்கியத்துக்காக நாளைக்கு காலையில நீங்க எடுக்க போற அந்த முதல் சின்ன அடி, அந்த முதல் சின்ன தேர்வு என்னவா இருக்க போகுது யோசிச்சு பாருங்க.